இது வரைக்கும் 6 முறை போயிருக்கோம். 6 முறை போயிட்டு வர வரைக்கும் இது வரைக்குமே மன கருத்து வேறுபாடு வரலாம். அந்த ஒரே ஒரு டைலாக் தான் ஜெனி சொல்லிருக்கு. 10 முறை போகணும் சொல்ல வாங்கணும் சொல்ல பாப்போம். எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவங்கள விரட்டுறதுதான். என்ன சொன்ன கொஞ்சம் சொல்லு போயிருக்குடா. ஐயோ அதெல்லாம் ரகசியம். ஒண்ணு சேர்ந்து பண்ற மாதிரி வரும். 26லயே இல்ல 26லயே இல்ல அவரு ரெண்டு சக்தி ஆகிக்கணும் வந்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாதான் முடியும். அது நல்லா தெளிவா சொல்லிருக்காங்க. இல்லப்பா இப்ப 31ல 26ல ஒரு கெப்பாசிட்டி காமிச்சிட்டு தானே 31 வாய்ப்பு இருக்கும். இல்ல அது மறைமுகமாவும் இருக்கும் நேர்முகமாவும் இருக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் அங்க போற வரைக்கும் சொன்னதுல என்டிகே கூட எந்த ஒரு தகவலும் எந்த ஒரு மன கருத்து வேறுபாடு வராத அளவுக்கு பாத்துக்க பழகன்னு தான் சொல்லிருக்காங்க. அவர் புஷியா சொன்னது அன்னைக்கு மீட்டிங் போனோம் தொகுதிக்காக அவங்க சொன்னதுனால அவர் தலைவரே அதான் சொல்லியிருக்காராம். என்டிகே கூட மன கருத்து வேறுபாடு வரா மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ணிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. அதெல்லாம் கணிச்சு ஆமா அதெல்லாம் கணிச்சு சொன்னதை பார்க்க போனா எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவங்க விரட்டுற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 26ல ஆமா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம திராவிட நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள எப்படி உருவாச்சு ஒண்ணு சேர்ந்து பண்ணாங்கல்ல. ஆமா ஆமா அதுக்கப்புறம் ஆட்சி பிடிச்சாங்க. அது மாதிரி கொஞ்சம் களம் மாறும் பாப்போம். ஒண்ணு சேருவோம். இலக்கு ஒண்ணுதான் தலைவா. அத மறந்துட மாட்டோம். ஆமா கோப்பாடு எல்லாமே ஒண்ணுதான். கொள்கை மட்டும் தான் வேற வேறையா இருக்கும். இப்போ அண்ணா தமிழ் தான் ஆகணும். அதான் கான்செப்ட். வேலையை பாக்கலாம். எனக்கு சந்தேகம் என்னன்னா 26ல இதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேக்குறேன். ஏன்னா இப்ப அவரோட முதல் தேர்தல் அதுதான். ஆமா அதனால கேக்குறேன். அந்த அளவுக்கு பேசினாங்களா? இப்போ அடுத்த மாசம் நடக்க போற மாநாட்டுல தான் தெரியாது அபிஷியலா வெளியேறது. ஓகே ஓகே ஓகே. இல்ல நாங்க பேசினதெல்லாம் எப்படி பேசுறோம்? தமிழ் தேசிய கட்சி எல்லாத்தையுமே வரவேற்கிறது தான் நாங்க பிளான் இருக்கு மாநாட்டுல. அப்படியா? ஆமா என்ன சொல்றீங்க? ஆமா தலைவரா. இதெல்லாம் சொன்னதுதாங்க. இப்போ வணிக சங்கம் இருக்குல்ல. ஆமா அதை எடுத்துன்னு கட்சி உள்ள விட்டாச்சு. இப்போ அது ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கு. சரி எல்லாத்தையுமே சேர்ந்து ஒட்டு மொத்தமா தமிழ் தேசிய பற்று உள்ள அனைத்து கட்சியும் சார்ந்துதான் அந்த மாநாடு நடக்கும். ஓகே ஓகே. அதாவது கையப் மாரி இல்லனாலும் இப்ப அவங்களுக்கு அழைச்சி ஒரு எங்களை அச்சிக்கு பண்ணாலும் இன்னைக்கு எல்லாமே ஒட்டுமா நின்று பண்ற மாதிரி தான் சொன்னது. அதனாலதான் எங்கள்ட்ட தெளிவா 1க்கு 10 வாட்டி சொன்னாங்க எங்கேயும் வெளியிட்டுக்காதீங்க. முடிஞ்ச வரையும் என்டிகே கூட மன கருத்து வேறுபாடு வரா மாதிரி எந்த ஒரு செயலும் பண்ணிக்காதீங்க. நான் போன் பண்ணாரு. அவரு போன் பண்ணி தலைவா எதுவும் வெளியே அதுக்கு போட்டு இதுக்கு போட்டு எதனா வார்த்தை விட்டு அப்படியே தெளிவா சொன்னோம். ஆனா அங்கதான் அன்னைக்கு ஸ்டேட்டஸ் ஒண்ணு வச்சிருந்தேன். அங்க போனப்போ அது பண்ணிருக்கு. அத பாத்து போன் பண்ணாரு. உடனே ரீட் பண்ணோம். அது சொன்னேன் நானு நடந்தது இதுதானா ஒட்டுமொத்த பேரும் அதுதான் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்க மட்டும் இல்ல நம்ம சர்க்கிள் எல்லாருமே பண்ணுவாங்கண்ணா அப்படின்னோம். அப்பெல்லாம் இந்த சின்னமே தரணும்னு வச்சுக்கோங்க. ஆமா அப்பவே சொன்னதுதான் இது. எதுக்கு திடீர்னு அந்த ஒரு சின்ன சிம்பிள் ஒண்ணு எதுக்கு சும்மா லைட்டா சொல்லுவாரு. அந்த சிஎஸ்ஐ நம்ம 2 பேரும் பண்ண முடியும். ஏதாச்சும் ஒரு இடத்த பிடிக்கணுமா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னாதான் செட் ஆகும். அது நடக்கும் அப்படின்றீங்க. ஆமா இப்ப காட்டி துறைமுறை கூட சோசியல் மீடியால என்னென்ன வைரலா போய் பாத்துன்னு இருக்கா. பாத்துருந்தாரு எல்லாம் மறைமுகமா இல்ல போய் செய்து எல்லாமே இப்போ என்டிகே சைடு சாஃப்டா தான் டீல் பண்றாங்க. அங்க இருந்தா கண்டிஷன் தெரியல. இல்ல நம்ம கண்டிஷன் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். நம்ம இது வரைக்கும் 6 முறை போயிருக்கோம். 6 முறை போயிட்டு வர வரைக்கும் இது வரைக்குமே மன கருத்து வேறுபாடு வரலாம். அந்த ஒரே ஒரு டைலாக் தான் ஜெனி சொல்லிருக்கு. 10 முறை போகணும் சொல்ல வாங்கணும் சொல்ல இதை மட்டுமே குறிப்பிட அவரே சொல்லியிருக்காரு. தலைவரே சொல்லியிருக்காராம். மதம் அது ஒரு மாதிரியா சொன்னாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாம பாகுபாடும் இல்லாம அவங்கவுங்களுக்கு யாரும் நல்லவங்க தெரியும் அவங்களுக்கு ஆறு செலுத்துங்க. உங்களால முடிஞ்ச வரைக்கும் அடுத்து உங்களுக்கு நல்லவங்க அவங்களுக்கு போடுன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஓட்டை நல்லவங்களுக்கு வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கண்டியா என்டிகே பக்கம் போவாதீங்கன்னு சொல்ல. முடிஞ்ச வரைக்கும் அந்த நம்மளோட கான்செப்ட் அந்த 2 மட்டும்தான். அதை தட்டி தூக்கணுமா ஆட்டோமேட்டிக்கா செந்தாமரை சீமானம் உட்கார சீட்ல அவரு பேட்ல சொன்ன மாதிரி அவரும் சைட்ல உட்கார வச்சு
பாப்போம். ரொம்ப சந்தோஷம் தான். நான் நிறைய விஷயம் அங்க தெரிஞ்சுன்னு வந்திருக்கேன். அதனால சைலண்டா எதுவுமே வெளியிட்டு இல்ல. நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம ரசிகர் மன்றம் தெரியல, சுத்தோட அதுல எங்க பார்த்தாலும் வலிச்சு வச்சிருக்காங்க. எல்லாம் வந்து செயல்பாடுலாம் சேர்த்து தரமா இருக்காங்க. எலெக்ஷன் முடியட்டும். ஸ்டாலின் நம்பரு நாடும் நம்பது 40 நம்பதுன்னு அது ஒரு வழி ஆயிடும் இன்னும் கொஞ்ச நாள்ல. சரி சரி சரி, அங்க காங்கிரட் முடிஞ்சுச்சுன்னா போயிட்டு கிளம்பிடுவோம். சரி சரி, பாத்து வாங்க. காலைல வந்து நீங்க ஃபார்ம் எடுத்து வீட்டுல கொடுத்துரு. சரி சரி. சரி சரி, நன்றிண்ணா.